திசை மாறும் வாழ்க்கையே. மாமா வேலை ஒண்ணும் இல்லையா மாமா, இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இல்ல மீனாட்சி, வேலையெல்லாம் தலைக்கு மேல கிடக்குது. எதை முதல்ல பண்ணலான்னு யோசிச்சுக்கிற. யோசிச்சு செய்யற அளவுக்கு அப்படி என்ன மாமா தலைக்கு மேல வேலை கிடக்குது? ஏன் மீனாட்சி, நம்ம ஊடு புண்ணியரிச்சனைக்கு ஒரு வங்கும் பங்காளி அளவுக்கு ஒரு 10 பேர்த்துக்குனாலும் கூப்பிடலாமா, சொல்லலாமா? இல்லை நம்மளே நம்ம குடும்பத்தளவுக்கு பால் காய்ச்சிக்கலாமா? என்ன பண்ணலாம் புள்ள? மாமா எனக்கு என்னமோ நம்ம குடும்பத்தளவுக்கு பால் காய்ச்சிக்கலாம் தான் மாமா தோணுது. ஏன் மீனாட்சி எப்படி சொல்ற? இல்லை மாமா, நம்ம இப்போத்தே வீட்டுட்டு வெளியில் வந்தோம், அதுக்குள்ளேயும் வீடு வாங்கி ஊரழைச்சி புண்ணியர்ச்சனை பண்ணுற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு எல்லாம் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுவாங்க மாமா. அதுவும் சரித்தே, நம்ம ஊர் ஆளுகுதான் நாக்கு மேலே வல்ல போட்டு பேசுகிற ஆளுகளாச்சே. அது மட்டும் இல்லை மாமா, எப்படி இருந்தாலும் இன்னொரு 6 மாதத்தில் நம்ம உள்ளேயே வெறி மனுஷி ஆயிடுவா. அப்போ எல்லார்த்தையும் கூப்பிட்டு சீர் பண்ணிட்டா கிடக்குது. அதுவும் சரித்தே, பின்னையும் அதுதான் ஊர்ஸ்ல இருக்கும் புள்ள. அதனால தான் மாமா சொல்கிறேன், தினத்துக்கு தேவையில்லாமல் ஊர் பல்லில் உளுந்துட்டு நம்ம அதுக்குள்ளே 10 ரூபாய் சேர்த்தி வச்சிடலாம் மாமா. சரி புள்ள, நீ சொல்ற மாதிரியே பண்ணிட்டா கிடக்குது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் காய்ச்சிடலாமா? ஓ சரி மாமா, நம்ம ஐயரும் அந்த நாள் தானே குறிச்சு கொடுத்துருக்குறாரு. போய் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு ஐயர்கிட்டவே கேட்டு ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேரத்தில் பாலை காய்ச்சிட்டா கிடக்குது மாமா. சரி அண்ணாட்டி, என்னதே இருந்தாலுமே ஒரு முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல உள்ள, போய் உங்க வீட்டில் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். மாமா நான் சொல்கிறத முதல்ல கோவப்படாமல் கேளுங்க மாமா. நான் அத்தனை தூரம் சொல்லி ஊடு கரைத்துக்கிட்டேன், அத்தையை கூப்பிடல. அட்லீஸ்ட் பால் காய்ச்ச கூப்பிட்றலாம் மாமா. இல்லைன்னா என்னைட்டே பேசுவாங்க, கரிச்சு கொட்டுவாங்க. இல்லை உள்ள, நீ என்னதேன்னு சொன்னாலும் சரி, நான் நல்லா கூப்பிடுறதா இல்லை. மகம் பேன்னா அவிகளே வருட்டு, நான் என்னத்துக்கு சொல்லணும்? மாமா என்னதே இருந்தாலும் அவங்க உங்களை பெற்றது ஆயி மாமா. அவங்க பண்ணுறதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நம்ம என்னத்துக்கு மாமா தப்பு பண்ணோன்னு? அப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை மீனாட்சி, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ற மனசெல்லாம் அதை ஏற்றுக்காது. அந்த எண்ணம் அவிகளுக்கு இருக்கோன்னு, அவிகளுக்கே இல்லாதப்ப எனக்கு என்னத்துக்கு இருக்கோன்னு? மாமா இப்படி கோவப்பட்டு பேசினா எப்படி மாமா? யாராலும் ஒருத்தர்னால இறங்கி போனாத்தேன்னு ஆகு. நம்ம விட்டு கொடுத்ததுனால நம்ம ஒன்று கெட்டு போயிட மாட்டோம் மாமா. அவளுக்கு தெரிஞ்ச புத்தி அத்தனைதே. இல்லை உள்ள, நீ என்ன சொன்னாலும் நானெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மூடு. அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க அப்படித்தானோ? இங்கே வாரு மீனாட்சி, இது என்னோட தனிப்பட்ட முடிவு. எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குதല്ലോ. நானும் தான் எத்தனை நாளைக்கு விட்டு கொடுத்து போகிறது பார்க்கலாம். அந்த மீனாளுக்கு நாள் புத்தி இருக்குதான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். மாமா அவ என்ன மாமா பண்ணுவா? அவ சின்ன பொண்ணு, உன்ன விவரம் தெரியாத புள்ள. என்ன ஏதுன்னு அவளுக்கு பின்னாடி தெரியுமெல்ல. அவளுக்கு தெரிகிறப்ப தெரிஞ்சுட்டு திருந்துறப்ப திருந்தி வருட்டு. நீ அதை பற்றி எல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, போய் வேலை பாருவோம். நான் போய் ஐயர்கிட்ட கேட்டு என்னென்ன சாமானம் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். பொழுதோட உங்கள் வீட்டுக்கு போகலாம். போய் அத்தை மாமாவுக்கு உங்கள் மச்சானுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். சொல்லலாம் மாமா, அப்படியே அத்தைக்கும் சொல்லலான்னு தானே சொல்கிற. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை உடுங்கி தன்னானா அனுமானு. ஏண்டி 10 வருஷமா என் ரூட்ல உழப்பத்தனத்தை பண்ணிட்டு என் ரூட்ல இருந்து எல்லாத்தையும் அமுக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு என்ற கட்டம் கூட ஒரு வார்த்தை என்ற மகனை சொல்ற கூடாம இழுத்துட்டு வந்து வச்சிருக்கிறையே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அத்தை வாங்கத்தை வந்து உட்காருங்கத்தை. ஓன் ரோட்ல உட்காந்து சுகத்தை அனுபவிக்கிற கொண்டு நான் வரலீடி. நல்லா 4 வார்த்தை நாக்க புட்டுங்கிற மாதிரி கேட்டு போட்டு போலான்னு தான் வந்த. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அம்மா என்னடா சத்தமெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது? எங்கிருந்து வந்தது இத்தனை தைரியம் உனக்கு? இந்த ஆத்தாலையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஓஹோ, எல்லாம் இவ கொடுக்குற தைரியம் தேனா? பார்த்துக்கிறேன்டா நானும் எத்தனை நாளைக்கு இப்படி ஆடுவீன்னு. அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்லை அப்புறம் நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். ஆமாம் அடடடடடடா, இப்போ மட்டும் அப்படியே எல்லாம் நல்லாத்தே நடக்குது பாரு. எந்த ஊரில் நடக்குது இந்த மாதிரி கொடுமையெல்லாம்? அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? நாங்கள் என்ன கொடுமை உங்களுக்கு பண்ணுறோம்?
ஆமாண்டி அம்மா, நீ அப்படியே பத்தினி தாயாச்சே. நீ என்ன குடும்பமா பண்ற? நான் தானே எல்லா குடும்பையும் பண்ணிட்டு உன்னை விட்டு துரத்தி விட்டுருக்கிறேன். அப்புறம் நீ என்னெல்லாம் பேச மாட்ட. உன்னும் பேசுவிடி, பேசு பேசு. அம்மா இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு தேவையில்லாதல பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? நீ ஏன்டா கேட்க மாட்ட? அந்த அளவுக்கு உன்னை ஆட்டி வச்சிருக்கிறேன். அப்புறம் உன்ற வாய் ஆடத்தானே செய்யி. ஆடு ஆடு. எனக்கும் ஒரு காலம் பாரு, அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. அம்மா இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்கன்னு தான் நான் கேட்டேன். தேவையில்லாத நாய்மல்ல இப்ப பேசிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அடே, நீ எல்லாம் இப்ப மனுஷன் இல்ல, அதான் உன்னை மாத்தி வச்சிருக்கிறாளே. நீ என்ன மனுஷனாவா இருக்கிற இப்போ? அத்தை, என்னத்த சொல்றீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க? அடியே, ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு இருந்துரு. என்னால பேசின வாயை கிழிச்சு தைச்சு வச்சிருவேன். அம்மா போதும்மா, தேவையில்லாம பேசி பேசி என் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்காதீங்க. பேசாம இங்கிருந்து போங்க. அடி பாவி, இப்படி நான் பெத்த பையனைவே எனக்கு ஆப்போசிட்டா திருப்பி வச்சிருக்கிறியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இதுல என்னடி கிடைக்குது உனக்கு? அடி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு ஒரே மகன் ஆசாசையா பெத்து வளர்த்தனேனே, இன்னைக்கு எனக்கு எதிரா திரும்பி நிக்கிறானே. நீ நல்லா இருப்பியா? ஐயோ அத்தை, என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க? நான் எங்க உங்க மகன் உங்களுக்கு ஆப்போசிட்டா திருப்பி வச்சிருக்கிறேன்? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசாம கிளம்புங்கம்மா. டேய் செல்லத்தோர, இந்த அம்மாவை பார்த்தாடா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற நீயே? இந்த அம்மா மேல இருந்த வாசமெல்லாம் எங்கடா போச்சு? டேய் செல்லத்தோர. ஐயோ சாமி, போதுண்டா சாமி, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. கிளம்புறேன்டா, கிளம்புறேன். பெத்ததாய்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம ஊடா வாங்குற நீ ஊடு. ஏண்டா நீ ஊடு வாங்குறன்னு சொன்ன நான் என்ன வேண்டான்னு சொல்லி தடுக்கவா போறேன்? இல்ல உன்ற தலையில கள்ள தூக்கியே ஏறி போறேன். ஏண்டா என்ற கிட்ட சொல்லல? நல்லா இரு. என்ற மனசை நோகடிச்சிட்டு நீ எப்படி நல்லா இருக்கிறீன்னு நானும் பார்க்குறேன். என்ற கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமையா நீ ஊடு வாங்கிட்டு வந்து நிற்கிறேன்? பார்க்குறேன்டா பார்க்குறேன். வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். அத்தை, இப்படி பெத்த பையன் கூட பார்க்காம பெத்த மகனுக்கு போய் சாபம் விடுறீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? உங்க புத்தி எங்கதான் போச்சு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? ஆமா, அப்படியே நீங்க சொன்ன உடனே நான் நாசமா போயிருவேன் பாரு. அப்படித்தான் போனா கிறகம் தொலையுது. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க நீங்க. டேய், உன்ற பொண்டாட்டி வேச்ச கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கிற நீ. என்னைக்கு இருந்தாலுமே இந்த ஆத்தாளோட அருமை என்னங்கிறது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உனக்கு புரியுண்டா. அப்ப பாத்துக்கிறேன் நான். பார்க்குற அன்னைக்கு பார்த்துக்கலாம். முதல்ல இப்ப கிளம்புங்க. அடியை மீனாட்சி, என்ற மகனை மடக்கி முந்தாடிலியா முடிஞ்சு வச்சிருக்கிறேன். அடியே, எல்லாம் ஒட்டு மொத்தமா அவுந்துழுகிற காலமும் வரும்படி அன்னைக்கு இருக்குது உனக்கு. அப்படி ஒரு காலம் எந்த ஜென்மத்திலையும் வராது. நானுமே என்ற மாமனும் என்னைக்கு பிரிய மாட்டோம். உங்க வேலை போய் பாருங்க, போங்க. அடியே, ஆணவத்தில் ஆடாதடி, அழிஞ்சு போயிடுவேன். ஆணவத்தில் ஆடுறது நானா இல்லை நீங்களா? எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்த்துக்கலாம், போங்க முதல்ல. பார்க்குறேன்டி பார்க்குறேன். பாத்தியா மீனாட்சி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னமோ போய் கூப்பிடு நீங்க. இப்ப பாத்தியல்ல அவங்க லட்சணத்தை. விடுங்க மாமா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானா? இன்னைக்கா நேத்தா? 10 வருஷமா இந்த வார்த்தையை நானும் என்ற காதில் கேட்டுட்டு தானே மாமா இருக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தையை மறுபடியும் கேட்க வேண்டான்னு சொல்லித்தேன் நான் அத்தைக்கும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்கல, இப்ப அவை வந்து பேசிட்டு போறாங்க, அத்தனைதான். ஆனா உன்னையும் திருத்தவே முடியாது. என்னமோ பண்ணி தொலைங்க. இப்படி ஒரு அம்மாளுக்கு இப்படி ஒரு மகன். அம்மா தாயே மதுரை மீனாட்சி, இந்த மீனாட்சிக்கு நீதான் துணை. இவகிட்ட வந்து மாட்டிட்டு நான் படுற வாடு உனக்கு தான் தெரியும். எல்லாத்துல இருந்து நீதான் என்னை காப்பாத்தோணும் மீனாட்சி அம்மா. இந்த ஏழைக்கு நீயே துணை. என்னது மணி 10-11 ஆகியும் இந்த கிளவி ஊட்டுட்டு இன்னும் வெளியே போகாமையே இருக்கிறாளே, எதுக்குன்னு தெரியலையே. ஒரு வேளை நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறது இந்த கிழவிக்கு தெரிஞ்சு போச்சோ? இப்போ என்ன பண்ணுறது? இன்னைக்கு என்னன்னாலும் சரி, இந்த கிழவிக்கு அல்வா கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து எப்படியாவது போயே ஆகணும்.
நம்ம புருஷனாவது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் இந்த கிளவிய 2 வாத்து போடலாம். இந்த மனுஷன் அந்த கிளவிக்கு பயந்துட்டு என்னையவே பேசுறது. வரட்டு இன்னைக்கு. என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பிளான் போடணுமே. யோசி அம்சா, யோசி. அம்சே அம்சே, அடியே அம்சா, அடி என்ன பண்ற? அடி கூப்பிடுறதுக்கு அது கேட்கல. அம்சா அம்சா, அடி உன்னத்தேன். என்ன இவ கத்தி கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்கிறா, தொட்டு கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஐயா இவளுக்கு என்னாச்சு? பேசாம ஓங்கி ஒரு அறை விட்டு பார்த்துடலாமா? ஐயோ மாமா, நீங்களா? சாரி மாமா, நான் கூட ஏதோ திருடனோ இல்லை வேற எவனோ வந்து என்னை இழுக்கிறான்னு நினச்சி அப்பிட்டேன். சாரி மாமா. அடியே, எனக்கு தெரியும் நீ நானுன்னு தெரிஞ்சு வேணுனே தான் அப்புன. அதனால தானே இத்தனை தடவை கூப்பிட்டும் கூட கேட்கல. எனக்கு தெரியும். இருடி இரு, உனக்கு வைக்கிறேன் கச்சேரி. ஐயோ மாமா, தப்பா நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா? நான் வேணும்னே அடிக்கல மாமா, தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றேனே, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. போது நிறுத்துறையா? நடிப்பில் அந்த சிவாஜி கணேசனைவே மிஞ்சிருவிய நீ. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. நேரம் அடிக்க முடியல, அதுதான் இப்படி ஒரு டிராமா. அப்படித்தானே? அப்படியே தாண்டா. ஆமா வாயா, மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. உங்கள் அம்மா வச்சு கேட்டுட்டு என்னையவா அடிமை வேலை வாங்குற? அதுக்கு தான். இன்னும் இருடி, உனக்கு இருக்குது கச்சேரி. என்னடி மைண்ட் வாய்ஸ்ல ஏதோ என்னை நல்ல மாட்டுற மாதிரி இருக்குது. எல்லாம் தெரியும் எனக்கு. ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாமா. இப்போதான் நான் உங்களை நினச்சிட்டே இருந்தேன், டக்குன்னு நீங்கள் வந்து நின்றுட்டீங்களா. எதுவும் இல்லாமல் தெரியாமல் அடிச்சிட்டேனா எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு மாமா. அதான் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை மாமா. போதுண்டி போது, உன்ற நடிப்பு எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு. ஆமா அது சரி, நான் உன்னைய ஜூஸ் போட்டு தானே எனக்கு எடுத்துட்டு வர சொன்னேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, எங்க அம்மாக்கு கரெக்டா மாத்திரை எல்லாம் கொடுத்தியா? ஜூஸ் எல்லாம் கொடுத்தியா இல்ல நீயே குடிச்சிட்டியா? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீயே? ஐயோ மாமா, அத்தைக்கெல்லாம் மாத்திரை ஜூஸு எல்லாமே கொடுத்தாச்சு மாமா. அது மட்டும் இல்லை, நேரத்துக்கு வட்டல்ல வெந்தண்ணின் ஜோறும் பக்குவமாக கொடுத்துட்டு தான் மாமா இருக்கிறேன். அடியே அம்சு, இதைய மறக்காம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோன்னு. என்ன இந்த மாமன் சொல்றத புரிஞ்சுதா? உங்க ஆதோட்டையில நல்லா ஏறிச்சா இல்லையா? ஏறிச்சு மாமா, ஏறிச்சு. அடியே, இந்த வீட்டு வாசப்படி தாண்டி எங்காலு போன எவளாலு கூட சேர்ந்துட்டு ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு திரியிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. இவ்வளோ நாளா பண்ணினதுக்கு இதோடு விட்டு வச்சிருக்கிற. இனிமேல் ஏதாவது எனக்கு தெரியாம வேலை பண்ணுன நீ அவ்வளோதான் சொல்லிட்ட. இல்லை மாமா, இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாமா, பண்ணவே மாட்டேன். அந்த பயம் இருக்குட்டு. எனக்கு ஜூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிரு, நான் கொஞ்சம் வெளியில் போகணும். போயிட்டு வந்து குடிச்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுதா உனக்கு? சரி மாமா, புரிஞ்சுது. அந்த பயம் இருக்குட்டு. சரி நான் வர்றேன். சரி மாமா, வாங்க. யார்கிட்ட? அடே ஆமாவாயா, ஜூஸ் வேணுமா? ஜூஸு விஷத்தை கலக்கி வைக்கிற வாடா உனக்கு. இத்தனை நாளாக என்ற மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இப்போ உங்கள் ஓத்தா வேச்ச கேட்டுட்டு என்னையவே அடக்கியா வைக்கிற நீ. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை உங்கள் ஓத்தாலை ஜெயிலுக்கு அனுப்புறேன் இல்லையான்னு பாரு. வாடா வா. ஏய் கிளவி, என் புருஷனைவே எனக்கு ஆப்போசிட்டாவா திருப்பி வச்சிருக்கிறேன். எப்படி இருந்த மனுஷன் எப்படி எதிர்த்து என்னை பேசுறது மட்டும் இல்லாமல் என்னென்ன வார்த்தை என்கிட்ட அடி கும்மிடுவாரட்டுக்குது. இந்த அளவுக்கு மாற்றி வச்ச உன்னைய போருடி, உனக்கு சோத்துல ஸ்லோ பாய்சன் வச்சு ஏத்துறனா இல்லையான்னு. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே. இவங்களுக்கு ஆக்கி கொட்டியே என் காலம் போயிருமோ கடவுளே, இதுக்கெல்லாம் ஒரு வழி காட்டிறேன். அடியே கிளவி, அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா நீ? என்ன இரும்பி விக்கல் வந்து செத்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன்டி.
உன்னை பற்றி தெரியாது எனக்கு, மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த அம்சானா அவ்வளோ சீக்கிரம் உனக்கு அடங்கி போயிடுவேன் நான் நினச்சேன். அடியே இரும்பி இரும்பி சாகுடி. என்ன இவா ஒருக்கா இருமுனாலே திரும்பி பார்த்துருவா, என்னத்தைன்னு ஓடி வருவா. இன்னைக்கு என்ன இத்தனை நாடகத்தை போட்டும் திரும்பி பார்க்காம அசையாமல் நிற்கிறாளே, என்னமோ இருக்குது.